ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா என்னோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்துருப்பாங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த அம்மா வந்திருக்கே அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஹென்னுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை வேண்டாம், இதை நீங்கள் கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு. இவருக்கு ஒரு மண்ணு புரியல. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்து வைக்கிது. இவரும் பார்க்குறாரு, என்னடா இது அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அதில் வந்துட்டு நிறைய காசெல்லாம் போட்டிருக்கு. எனக்கு புரியல என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் எனக்கு காசு கொடுத்ததை மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு. நான் உங்களுக்கு காசு கொடுத்தது ஞாபகம் இருக்கு, எவ்வளோ காசு கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்கு, இதில் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி வைக்கிறாரு. இல்லை, நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், ஏன்னா நீங்கள் என்ன நல்ல விதமாக பார்த்துக்கிறீங்களே அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, ஏன் என்ன மீட் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னு. நான் ஏன் அவனை மீட் பண்ணணும், என்ன காரணம் இருக்குது, நீங்கள் தான் அவனோட அம்மா, அதனால அதனால என்ன, நீங்கள் தானே இவ்வளோ வருஷமாக பார்த்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அவனை வந்துட்டு எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் அவங்க கூட இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா வாட்டில் போயிட்டே இருக்கு. இந்த சைடு நம்ம ஹென் அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் ஏறி போகுது. இவனும் யதார்த்தமாக பார்க்குறான், அது அம்மா தானே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னடா ஸ்டக்காகி நிற்கிற, வாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நார்மலாக போயிடுறான். அது அவங்க அம்மா தான் அப்படின்ற விஷயங்களை அவன் நம்பலையான்ன்றது தெரியல. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சில் தூங்கிடுறான். அப்போதான் இதுங்க ரெண்டும் வருதுங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான்ல, அவனோட வாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே திணிச்சுட்டு இருக்குங்க. ஸோ அவன் அப்படியே முழிக்கிற மாதிரி இருக்கா. டக்குன்னு திரும்பி ரெண்டும் உட்காந்துக்குதுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த டைம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. ஹென்னு பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ இவனை அட்டன் பண்ணுறானா, சுகியை நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவளை ஏன் என்கிட்ட கேட்குது, அவள் ஒன்றை பார்க்க தான் கிளம்பியிருக்கா, அதுவும் தனியாக போயிருக்கா அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. குடுன்னு இவன் பார்த்தீங்கன்னா கீழே ஓடி வந்துட்டு இருக்கான் ஹீரோயினோட அப்பா கடைக்கு. இங்கே சுகி வந்தாளா அப்படின்னு. இல்லையப்பா, ஏன் அவளுக்கு என்னாச்சு, அவள் எங்கேயும் போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அவரும் பதறாரு. சரி, நான் போயிட்டு வெளியில் தேடுறேன், அவள் இங்கே வந்தானா அவளை நீங்கள் உட்கார வைங்க அப்படின்ட்டு 3 பேர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய் தேடிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சுகியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு உங்கள் அம்மாவை தேடி தான் வந்தியாம்மா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் என்னோட ஒப்பாவை தேடி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா போலீஸும் வராங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோட அப்பா தான் வராங்க. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியல இது வந்துட்டு சோகி தான் ஒய்ஃபோட பொண்ணு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோட்டிருந்து கால் வருது, இந்த மாதிரி சோகியை காணப்பா அப்படின்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஒரு வேளை இந்த பொண்ணாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் பேர் தான் சோகியா அப்படின்னு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணுறாங்க. இவர் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தோன்னா ஓப்பா அப்படின்ட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்குது. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த டைமில் ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கு. சோகி, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு. அவளை பிடிச்சி அங்கேருந்து கூட்டு போகுதா, ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா வரமாட்றா. ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு, இவ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, நீ வந்து உன் சிஸ்டரை மீட் பண்ணியிருந்த அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களே நடந்திருக்காது அப்படின்னு. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இது வந்துட்டு சன்ஹாவோட மிஸ்டேக்கா அப்படின்னு. ஆமாம், அவனோட தப்பு தான். அது எப்படி அவனோட தப்பு, இவ்வளோ வருஷமா அவன் வந்துட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணியிருக்கானா, திடீர்னு பார்த்தோன்னா அன்பெல்லாம் பொத்துக்கிட்டு வந்துருமோ அப்படின்ட்டு. வரணும், ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுகிட்ட பேசி ஒன்றும் உருப்படாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோகி வந்து உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால தான் நான் இங்கே வந்தேன், நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் உன்னை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம வெறி ஆயிடுறான். நீங்கள் எதுக்கு என்ன மன்னிக்கணும், நான் வந்து கேட்டேனா நீங்கள் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. நீ என்ன தப்பு பண்ணியா, அது உன்னோட ஃபால்ட்டு தான், உன்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு. இல்லை, வாயை மூடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கத்துறானா. என்ன ஓ மேலே தப்பை வச்சுட்டு என்கிட்ட கத்திட்டு இருக்க, ஒன்னால தானே அவள் செத்து போனா அப்படின்ற மாதிரி கத்திடுது. ஹீரோக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் அங்கேருந்து வெளியே போக பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹென்னும் ஹீரோனும் போயிடுறாங்க. அந்த குட்டி வாண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு தான் சமாதானப்படுத்துகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப கோபமாக ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்கான். பின்னாடியே 2 பேரும் வராங்க. ஹீரோயின் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறானா. ஸோ
ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும், அவனோட விஷயங்களை அவன் கிளியர் பண்ணிக்கிறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பேசுவான் வீடு அப்படின்னு. இந்த சைடு ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது கடுப்பாயிட்டு இருக்கு. எதுக்கு அண்ணன் இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நீ வந்துட்டு ரொம்பவே வீக்காக இருந்த, அதனால தான் இது எல்லாமே உன்னோட தப்புன்னு சொல்ல நான் மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன், நீ தான் உன்னை மன்னிச்சுக்கிறணும். நீ வந்து என் பையனை மன்னிக்கிற இடத்துல கிடையாது, அது உன்னோட தப்பு தான் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்ணத்துலேயே ஒரு அறைய விட்டுருது. இவருக்கு செம்ம வெறுப்பாயிட்டு இருக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணாமல் இருந்தேன்னு நினைக்கிறியா? உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு தெரியுமா? இருந்தாலும் நீ டிவோர்ஸ் கேட்டோன்னா உடனே நான் கொடுத்தேன் அப்படின்னு. ஏன் நான் உன்னை லவ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி கேட்குது. அதான் எங்களை விட்டுட்டு போயிட்டீல, உன்னோட லைஃப்பை நிம்மதியாவது வாழ்ந்து தொலைய வேண்டியதானே, திரும்பவும் வந்து ஏன் என் பையனுக்கு பிரச்சனையை கொடுக்குற அப்படின்னு. நான் 2 குழந்தைங்கள எங்கேஜில் பெற்றுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும். எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் இருக்க முடியாமல் எவ்வளோ டிப்ரெஷன் ஆனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வந்துட்டு உன் வேலைன்னு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றது கூட உனக்கு தெரியாது. அப்புறம் என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு இனிமே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு டைம் தேவைப்பட்டது, அதனால தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கு. சரி, உனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. அப்போ உன் பையனை பற்றி நீ நினைக்கவே மாட்டியோ? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் உன்ன மாதிரி ஹர்ட் ஆகும் தானே. அவன் தங்கச்சி இறந்து போனதை தனியாக இருந்து பார்த்துருக்கான். அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அவன் எவ்வளவு ஹர்ட் ஆயிருந்திருப்பான், டிப்ரெஷன் ஆயிருந்திருப்பான். அதை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கியா? எப்போ பார்த்தாலும் அவள் செத்து போனதுக்கு காரணம் நீந்தான்னு சொல்லி அவனை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க. அது ஓ மிஸ்டேக்கும் தான். 2 குழந்தைங்களை விட்டுட்டு நீ எதுக்காக வெளியே போன, அது உன்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. என்ன செய்ய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்படியே நைட்டு போல் ரிட்டன் வீட்டுக்கு வரான். உள்ளே போகவே அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே மேலே காட்டுறாங்க. ஹீரோயினும் ஹென்னும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருக்கா. எப்படி இந்த ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசலாம்? அவங்க யாரு ஹீரோவை மன்னிக்கிறதுக்கு? அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கானா. என்னடா சைலண்டாக இருக்க அப்படின்னு. எனக்கு அவன் அன்னைக்கு சொன்ன அந்த விஷயங்கள் வந்துட்டு புரியல, ஆனால் இப்போ புரியுது. அவனுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ரொம்பவே ஏர்லி மார்னிங்காக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். எப்போவுமே 3 பேர் தானே ஒன்றா போவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக கிளம்பி போகிறான். ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ காலையில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அம்மா ஹீரோ எங்க, அவன் எங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் நைட்டு ஒழுங்காக கூட தூங்கியிருக்க மாட்டான். நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்து பார்சல் பண்ணி தரேன், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹென் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி, அவனை எழுப்ப வேணாம் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வந்து பார்க்குறான். அந்த இடத்துல ஹீரோவை காணோம். ஸோ அவள் வருவா அப்படின்றது தெரிஞ்சு அவன் அவாய்ட் பண்ணுறானா என்னன்றது தெரில. இவள் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு போகிறா. அந்த வைத்தி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே பார்க்குறவளுக்கு வேறு வேலையே இல்லையா, கரெக்டாக வந்து இந்த சாப்பாடை வைக்கிறா, அவன் சாப்பிட்றானா இல்லையான்னு கூட தெரிலையே அப்படின்னு. இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து இறங்குறான். ஸ்டாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஹென்னு உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ வந்து சொன்ன எனக்கு அம்மா இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் உனக்கு அப்பா அப்புறம் அங்கிள் எல்லாருமே இருக்காங்கல்ல, என்ன பாரு எனக்கு யார் இருக்கா அப்படின்னு. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். என் மேலே நீ ரொம்பவே பாவப்படுறதானே. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மிடில் ஸ்கூல்லேயே நான் எங்கள் அம்மாவை பற்றி மறந்துட்டேன். அவங்க என்னை பார்க்க வருவாங்கன்னு சொன்ன எல்லா விஷயங்களுமே பொய் அப்படின்றத நான் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன வெளியே தான் காமிச்சிக்கறல. அதுக்காக நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிடாமையே இருந்தேன். எம்பாரசிங்காக ஃபீலாக பண்ணுறேன். நீ அந்த மாதிரி இருக்காத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து போயிட்டுருக்கான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹீரோயின் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கா. அதெல்லாம் பார்க்குறான். நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடு, கோவப்படாத அப்படி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நைட்டு போல் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா படிச்செல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரான். பயங்கரமாக மழை பெய்யுது. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு வாங்கலான்னு பார்த்தா அங்கே கொடையெல்லாம் விற்று போயிடுச்சாமா. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே நம்ம நின்றுட்டு இருக்க முடியாது, இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப். சரி, நம்ம நேராகவே போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவள் கிளம்பிடுறா. இங்கிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து தான் மழைக்காக நின்றுட்டு இருக்கான்.
ஐயோ! இன்னி இவ்வளோ படி ஏறணுமே அப்படின்ட்டு அந்த படியெல்லாம் ஏறி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. கரெக்ட்டா வீட்டுக்கு வெளிய ஹீரோயின் வந்து கொடையோட நின்னுட்டுருக்கா. கைய பிடிச்சு குடுத்துட்டுருக்கா. அவன் கேட்குறான், "இங்க நீ என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு. "ஏன் உனக்கு தெரியாதா? சாப்பிட்டியா என்ன? ஃபோன ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு. "அதில பவர் இல்ல" அப்படின்ற மாரி சொல்றான். "நைட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வந்து சாப்பிடு" அப்படின்னு. "எனக்கு ஒண்ணும் பசிக்கல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு. "உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கல. உன் மகரக்கட்டைய பார்த்தாவே தெரியுது. நீ நல்லா இல்ல" அப்படின்னு. "ஒழுங்கா வந்து சாப்பிடு" அப்படின்னு. "போதும் நிறுத்து. நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றேன் அப்படின்றது உனக்கு தெரியலையா? எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு உங்கள ஃபேஸ் பண்றது. ஏன்னா எங்க அம்மா முன்னாடி நான் பயங்கரமா கத்தி சண்டைலாம் போட்டுருக்கேன்" அப்படின்னு. "அதுக்கு? அதனால என்ன இருக்கு? சாப்பிடவா?" அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய்க்கிட்டே இருக்கா. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஹென்னு வந்து சொல்லிட்டு இருக்கான், "உனக்காக இவ பஸ் ஸ்டாப்பில் எவ்வளோ மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் வந்தா. திரும்பவும் உன்னை பார்க்கறதுக்காக வந்தா உன்னை மீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. "சரி சரி வந்து உட்காரு சாப்பிடு" அப்படின்ற மாதிரி மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்றான். ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பான்ல. ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மீனெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா தட்டி கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முட்டையை எடுத்து தின்னுட்டு இருக்கு. எவன் என்னன்னாலும் சரி உனக்கு முட்டை தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபன் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுறான், சிரிக்கிறான். இதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சோத்தை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "நான் என் தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்" அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "நானும் தான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன்" அப்படின்னு. "ஆனால் நீ அவங்கள பார்த்ததே இல்லை, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாதுன்னுலாம் சொன்னேன்" அப்படின்னு. "நான் அவங்கள ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன்ல, எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவார். அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறதே இல்லை" அப்படின்னு. அப்போது ஹென்னு வந்து சொல்லிட்டு இருக்கான், "நானும் தான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன்" அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, 19 வயசான ஹென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. "ஏண்டி அவனும் தானே சொன்னான், நீ என்ன மட்டும் ஏண்டி கலாய்க்கிற" அப்படின்னு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவனை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹென் அம்மா கொடுத்துருப்பார்ல, அந்த செக்கை வந்துட்டு ஒரு இடத்துல தான் வச்சிருக்காரு. அதை எடுக்க போகும்போது கரெக்டாக ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கா கத்திக்கிட்ட. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு. ஸோ அவருமே வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. நல்ல காய்ச்சல் அடிக்குது. இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் அப்படின்ட்டு. "நீங்கள் எல்லோரும் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அவனை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவல்லாம் நினச்சி நெத்தியில் வைக்கிறா. அப்புறம் ஹென் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் குறைஞ்சிருச்சா அப்படின்றத மிட் நைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த டவல்லாம் நினச்சி வச்சிட்ருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே புலம்பிகிட்டு இருக்கான், "நீ என்கிட்ட திரும்ப வராத" அப்படின்னு அவங்க செத்து போன தங்கச்சியை பற்றி புலம்பிகிட்டு இருக்கான். அதை கேட்டவனு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அவங்க தங்கச்சியோட அந்த சமாதியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதாவது அந்த ஃபோட்டோ சாம்பல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "உங்கள் அம்மா சொல்கிற எல்லா விஷயங்களையுமே நீ காதில் வாங்கிக்காத. நீ வந்துட்டு அந்த விஷயத்துக்கு காரணம் கிடையாது. நான் இவ்வளோ வருஷமாக வாய் திறந்து எதுவுமே சொன்னது கிடையாது. இப்போ சொல்கிறேன், உன் தங்கச்சியோட சாவுக்கு நீ காரணம் கிடையாது. நீங்கள் 2 பேரும் தனியாக வீட்டில் இருந்ததுனால இந்த விஷயங்கள் நடக்கலை. நாங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் தனியாக விட்டுட்டு போனதுனால தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் தான் காரணம். நீ வந்துட்டு இந்த விஷயங்களை நினச்சி கஷ்டப்படாத." இவனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி நிம்மதியாக தான் இருக்குது. இப்போதைக்கு அட்லீஸ்ட் அப்பானாச்சும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுவோம் தங்கச்சியை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவனோட லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகுது. மறுநாள் காலையில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா, "அப்பா இங்கே பாருங்க பாருங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்போ நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு. என்னன்னா என்னோட ஆன்ட்டி வந்துட்டு மாசமாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு பெண் குழந்தை பிறந்திருக்கும் போல். ஸோ அதை தான் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க 3 பேரும். இப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, டால்மி வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டா அவங்க அம்மா வந்து ட்ரீட் வைக்கிறாங்களாம்மா, நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. டால்மி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்துட்டு கம்மியான மார்க் வாங்கிட்டா போல். அதை தான் அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. "இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், அந்த ஹீரோ பையன் நல்லா படிக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே, நீ அவங்ககிட்ட அந்த நோட்ஸ் எல்லாம் கேட்டியா" அப்படின்னு.
இல்லை நான் அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது, க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த நோட்ஸ் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு. ஆமாம், நீ எப்போ க்ளோஸ் ஆகி எப்போ அந்த நோட்ஸ் எல்லாம் கேட்க போகிற? சரி அவங்க எல்லாத்தையுமே வர சொல்லு, அவங்க எல்லாத்துக்குமே நான் டின்னர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சரி ஏதாவது ஆர்டர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவனும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண போகிறா. ஆனால் இந்தம்மா பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியும் கூட, நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு இதுவே ஆர்டர் பண்ணுது. இவளுக்கு ஒழுங்காக ஒரு டிஷ்ஷை கூட ஆர்டர் பண்ண தெரில. இவள் எப்படி லாயராக போகிறானே எனக்கு தெரிலப்பா. இப்போ வேற மேக்ஸில் ரொம்ப வந்துட்டு கம்மியான மார்க்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அது வந்துட்டு என்னோடய கான்ஃபிடென்ட்டை ரொம்ப உடச்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், மேக்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லோரும் வீக்காக தான் இருப்பாங்க, ஆனால் போக போக அதை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஒன்றை மாதிரி அறிவாக இருக்கிற குழந்தைங்க தாப்பா இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க, இவன்ட்டு கற்றுக்கொடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஹீரோவை மட்டும் ரொம்ப பாராட்டி பேசுகிற மாதிரி தெரியுதா, மற்ற 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுக்கறல. டால்மிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது. இவ கம்மியான மார்க் வாங்கியிருக்கா, அதுக்காக இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ட்ரீட் வைக்கிற மாதிரி தானே இருக்குது. இதுக்கப்புறம் டால்மி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நீ ஒழுங்காக மேக்ஸில் மார்க் வாங்கியிருந்த அப்படின்னா நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அழுகையே வருது. இந்த சைடு 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஐயோ டால்மி அழுகிறாளே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் வரப்போகிறா, ஃபேஸை வந்து கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்களும் சிரிச்ச மாதிரி ட்ரை பண்ணுறானுங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடறாங்க. 4 பேர் மட்டும் நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஹென் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கேட்குறான், உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையோ அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கால்லையே மிதிக்கிறான், என்னடா பேசிகிட்டு இருக்க அறிவு கட்டவனே அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா சரி வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீனும் போயிட்டு கொஞ்சம் விளாட்லாம்ல, உன்னோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும்ல அப்படின்னு. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஓகே தான் அப்படின்னு. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எடுத்து கொடுக்குறான், இந்த அதை வச்சுக்கோ அப்படின்னு. நான் எங்கள் அம்மா கிட்ட காமிச்சிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன், எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இது உனக்கானது தான், நீனே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. இதை பார்த்தீங்கன்னா ஹென்னு வந்துட்டு பார்க்குறேன். அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, அங்கே பாரு 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. டால்மிக்கு நம்ம ஹீரோ மேலே தான் ஒரு கண்ணு நினைக்கிறேன் அப்படின்னு. அட லூசு பயல் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஏய் ஏன்டி அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மண்ணு இல்லை, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் ஆன்ட்டிக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, நான் போகிறேன், நான் பாப்பாவை போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். டால்மி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவளும் போயிடுறான். இப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் அவங்க முழிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு என்ன பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்க்குறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்போ ஒரு நர்ஸ் வராங்க. அம்மா இந்த பையன் யார், உங்கள் சிஸ்டரோட பையனா, முகஜாடு அப்படியே இருக்கே அப்படின்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. அதான் உங்கள் அம்மா நினைக்கிறேன்ப்பா, அன்றைக்கி தான் வந்து உங்கள் ஆன்ட்டியை பார்த்துட்டு போனாங்களே அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா இங்கே தான் இருக்காங்களா, அப்பயே நம்மளை வந்து மீட் பண்ணல அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அதே சமயம் ஹீரோவோட அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா இவன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்னோட அம்மா வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு அவனை பார்க்காமே போயிட்டாங்க அப்படின்னு. அவரும் பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்காரு, ஏன் அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, இந்த மாதிரி பண்ணியிருக்கு, இப்போ நீ அவன்கிட்ட என்னன்னு போய் சொல்லுவ, உங்ககிட்ட வாங்கின காசை மட்டும் கொடுத்துட்டு உன்னை பார்க்காமே போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கேட்டுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாலத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ இவ பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி என் கையை பிடிச்சிக்கோ, கீழே விழுந்துருவேன்னு. நான் என்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டே நடந்து வந்துட்டுருக்கா. டால்மியா அவங்க அம்மா ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு குறை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி அப்படி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் இருக்கிற எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகி அந்த லைட் ஹவுஸ்லேருந்து அந்த லைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது, ஹீரோயினுமே ஒரு மாதிரி தான் பார்க்குற. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.